திருப்பூரில் குமரன் சாலை உள்ளிட்ட இடங்களில் தீபாவளி பொருட்கள் விற்பனை களை கட்டியிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராமசாமி இணைகிறார். ராமசாமி, திருப்பூரின் குமரன் சாலை உள்ளிட்ட இடங்களில் தீபாவளி விற்பனை களை கட்டியிருக்கக்கூடிய நிலையில் அது பற்றிய தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக பின்னலாடை நகரமான திருப்பூர் மாநகரில் அதிக அளவிலான வெளி மாவட்டம் மற்றும் வெளிமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகின்றதையொட்டி பெரும்பாலான நிறுவனங்களில் போனஸ் அளித்து விட்டதால் தொழிலாளர்கள் அனைவரும் கடை வீதிகளுக்கு சென்று தங்களுக்கு தேவையான புத்தாடைகள், பட்டாசுகள், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்க திருப்பூர் புது மார்க்கெட் வீதி, காமராஜர் சாலை, குமரன் சாலை ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக திருப்பூரின் பிரதான சாலையான குமரன் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக பாதசாரிகளுக்கு தடுப்புகள் அமைத்து சாலை ஓரம் நடந்து செல்ல போலீசார் ஏற்பாடு செய்தும் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஒலிபெருக்கி மூலமாக தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறிவுரையும் வழங்கி வருகின்றனர். திருப்பூர் மாவட்ட மற்றும் மாநகர பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த தீபாவளி பண்டிகையொட்டி பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக அனைத்து கடை வீதிகளிலும் பொதுமக்களின் கூட்டமானது அதிகரித்தே காணப்படுகிறது. தீபாவளி நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ள சூழ்நிலையில் பெரும்பாலானோர் தங்களது சொந்த ஊருக்கு செல்ல வேண்டி இருப்பதால் இன்றே தங்களுக்கு தேவையான புத்தாடைகள் மற்றும் பட்டாசு பொருட்களை வாங்க கடை வீதிகளில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.